புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தஞ்சாவூர் ஆசிரியைக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. பள்ளி வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா சென்று அந்த பெண்ணினுடைய காதலன் செய்த சம்பவம் மிக பெரும் அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்னதான் நடந்தது? அந்த காதலனால அந்த பெண் காலமாகி இருக்காங்க, அந்த காதலன் தாக்கியதால. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இவங்களுக்குள்ளார என்னதான் பிரச்சனை? எதற்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது? அதற்காக இப்படி பண்ணலாமா? அந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும், அதாவது இந்த இரண்டு பேருக்கும் இடையில் என்ன நடந்தது? ஏதேனும் பிரச்சனையா, சண்டையா? இப்படி ஒரு மோசமான நிலைக்கு அந்த காதலன், அதாவது அவருடைய பெயர் மதன்குமார், தள்ளப்பட காரணம் என்ன? யார் மீது இதில் தப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி யாருக்கும் தெரியாத, வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய சின்னை மனை பகுதியை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா முத்து மற்றும் ராணி தம்பதி. இந்த தம்பதியினுடைய மகள்தான் ஆசிரியை ரமணி. இவங்களுக்கு 24 வயதாகின்றது. அதே பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி பார்த்தீங்கன்னா தற்காலிக தமிழ் ஆசிரியையாக கடந்த ஜூன் மாதம் முதல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை பாடம் எடுத்து வந்திருக்காங்க ரமணி அவர்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரமணியின் சொந்த ஊரான சின்னைமனை பகுதியை சேர்ந்தவர் தான் மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம். இவருடைய மகன்தான் இந்த மதன்குமார். இவருக்கு 28 வயதாகுது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூர்ல கடந்த 4 வருஷமா வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி வந்திருக்கிறார் இந்த மதன்குமார் அவர்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊருக்கு திரும்பி வந்த மதன்குமார் மீன்பிடி தொழிலை செய்து வந்திருக்கின்றார். அப்போதுதான் ரமணிக்கும் மதன்குமாருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கின்றது. முதல்ல பழக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு காதல் மலர்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த 1 ஆண்டுக்கு மேலாகவே இவர்கள் காதலித்து வந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில மதன்குமாரின் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்கிறாங்க. அப்போதுதான் இந்த சம்பவம் வெளியே வருகின்றது. மதன்குமார் தன்னுடைய பெற்றோரிடம் நான் ரமணியை காதலித்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. திருமணத்திற்காக ரமணியை பெண் கேட்டு செல்லுங்க, கட்டணா அந்த பெண்ணை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இதனால சரி, மகனினுடைய ஆசையை நிறைவேற்றுவோமே என்ற வகையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பெண் கேட்டு ரமணியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் மதன்குமாரின் பெற்றோர்கள். ஆனால் ரமணியின் பெற்றோர் பார்த்தீங்கன்னா முதல்ல சம்மதம் தெரிவித்திருக்காங்க. ஒரே ஒரு பையன், சரி பொண்ணு இங்கே இருக்கும், நல்லபடியாக, அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பா, நாமளும் பார்த்துக்கலாம், போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் சரி என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு பதிலும் கூறாமல் காலம் தாழ்த்தி வந்திருக்காங்க ரமணியின் பெற்றோர்கள். ரமணியின் பெற்றோர்கள் இப்படி செய்த நிலையில் மதன்குமாரும் பார்த்தீங்கன்னா விடுவதாக இல்லை. என்ன ஆச்சு, ஏன் எந்த பதிலும் வரலை அப்படின்ற மாதிரி ரமணியிடம் கேட்டிருக்கிறாரு. அதற்கு ரமணியோ எங்கள் வீட்டில் சம்மதம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க ரமணி. இதனால் உடைந்து போன மதன்குமார் அதன் பிறகு பலமுறை ரமணியை சந்தித்து திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி இருக்கின்றார். அப்படித்தான் 2 நாட்களுக்கு முன்பும் மீண்டும் ரமணியை சந்தித்து பேசிய மதன்குமார் தன்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்டிருக்கிறார். அப்போது அவரை ரமணி கடுமையாக திட்டியதோட, இனிமேல இது தொடர்பாக என்கிட்ட பேச வர வேண்டாம், அப்படி பேசனா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி மதன்குமாரை எச்சரித்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமாரோ தனக்கு கிடைக்காத இந்த காதலி வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது, ஏதாவது செய்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நவம்பர் 20ஆம் தேதி காலையில் 10:10 மணிக்கு பள்ளிக்கு சென்றிருக்கிறார் மதன்குமார்.
அப்போது பள்ளி தொடங்கியதோ ஆசிரியர்கள் சிலர் பாடம் நடத்த வகுப்பறைக்கு சென்று விட்டார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட அவர் ஓய்வு அறையில் இருந்த ரமணியை சந்தித்து மீண்டும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தகராறு செய்திருக்கின்றார். ஆனால் ரமணியோ பிடிவாதமாக உன்னை திருமணமே செய்து கொள்ள முடியாது என்று சொன்னதால் தான் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மதன்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளியாகியிருக்கின்றது. ரமணியும் இந்த மதன்குமாரும் சின்ன வயசிலிருந்தே ஒன்றாக பழகி வந்த தகவலும் அப்போதுதான் தெரிய வந்தது. மதன்குமார் 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி போலீசாரிடம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் ரமணியும் அவரும் காதலித்து வந்ததால் ஊருக்கு வந்து அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் சிங்கப்பூரில் 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார். சொந்த ஊர் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கும் வேலை செய்த இந்த மதன்குமார் மற்ற சமயங்களில் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு சென்று வந்திருக்கின்றார். ரமணி படித்து அவங்களுக்கு அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் வேலையும் கிடைத்து விட்டது. ஆனால் எப்போதும் போல இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் பழகி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆசிரியர் வேலை கிடைத்து விட்டது. ஆனால் மதன்குமாரோ கூலி வேலைக்கு செல்வது, மீன் பிடிப்பது அப்படின்னு கிடைத்த வேலைகளை செய்து வந்திருக்கின்றார். இது அவங்களுக்குள்ளார முதல் ஈகோ பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. அதன் பிறகு இவங்களுக்குள்ளார பிரிவு ஏற்பட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உறவினர், அதாவது ரமணியின் உறவினர் ஒருவர் அந்த பையன், அதாவது மதன்குமார் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று ரமணியிடமும் ரமணியின் பெற்றோரிடமும் சொல்லியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இந்த திருமணம் முடிவுக்கு வந்தது. திருமணமே நடைபெறாமல் போவதற்கு காரணமே ரமணியின் உறவினர் சொன்ன விஷயம்தான் என்பதும் தற்போது வெளியாகியிருக்கின்றது. இது பற்றி போலீசாரிடம் மதன்குமார் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ரமணியின் குடும்பத்தை சேர்ந்த சிலருக்கு ரமணியை எனக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால ரமணியின் பெற்றோரிடம் என்னை பற்றி தவறாக சொல்லியிருக்காங்க. ரமணியின் பெற்றோர் எனது பெற்றோரை அழைத்து இவருக்கு ஜாதகம், அதாவது இவருக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் ஜாதகம் சரியில்லை, இருவருக்குமே ஜாதகம் ஒத்து வரலை அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கவே முடியாது என்றும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மதன்குமார் வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் அரங்கேறியதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இனி பெண் கேட்டு எங்களை தொந்தரவு செய்து விடாதீர்கள் என்றும் ரமணியின் பெற்றோர்கள் நேரடியாகவே சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு பெற்றோர் ஜாதகம் சரியில்லை என்று கூறி நிராகரித்த பின்னர் ரமணியினுடைய நடவடிக்கையில பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கின்றது. என்னிடம் பேசுவதையும் தவிர்த்து விட்டார் என்று கூறிய மதன்குமார் உயிருக்கு உயிராக காதலித்த ரமணியின் நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதே நேரத்தில் ரமணி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியும், எனக்கு கிடைக்காத ரமணி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே ரமணியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதால தான் எனக்குள்ளார வந்தது அப்படின்ற மாதிரி கண்ணீரோட மதன்குமார் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, இந்த விவகாரத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்து விட்டது. இன்னொன்று, மதன்குமார் வேலை இல்லாமல் கிடைக்கின்ற வேலையை பார்த்து வந்தார். இது முதல் பிரச்சனையாக இவங்களுக்குள்ளார உருவெடுத்தது. இரண்டாவது பிரச்சனை, ரமணியின் உறவினர் பார்த்தீங்கன்னா மதன்குமாரினுடைய பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னது. அந்த பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொன்ன உடனேயே பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகம், ரமணியின் பெற்றோர்கள் ஜாதகம் சரியில்லைன்னு போயிட்டு மதன்குமாரின் பெற்றோர்கள் கிட்ட சொன்னது. இது மூன்றாவது விஷயம். இப்படி இந்த விவகாரத்தில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் மதன்குமாருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ரமணியாகத்தான் இருக்கணும் அப்படின்றது இந்த விஷயங்கள் மூலமாக நன்றாக தெரிய வருகின்றது. பழக்கம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, இது ரெண்டும் தான் இந்த விவகாரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இது காதலிப்பதற்கு முன்னாடி தெரியலையா? அதுதான் அனைவரிடமும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. இதில் யார் மீது தவறு, யார் மீது சரி அப்படின்ட்டு சொல்கிறத விட
இந்த விவகாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மதன்குமாருக்கு சாதகமாக இருக்கின்றது. அந்த பெண் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான, அதாவது பேசாமல் இருந்தது, இன்னும் பல சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதன்குமாருக்கு மிக பெரும் அளவிலான கோபத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்திருக்கின்றது. காதலித்து விட்டு ஏமாந்தா அதனுடைய வழி என்ன அப்படின்றத மதன்குமார் அனுபவித்ததால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். சரி, அந்த பெண் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, ஏன் மதன்குமார் தொந்தரவு செய்யணும், விட்டுட்டு வந்து இருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த மாதிரி சொன்னாலும் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நிகழ்த்தி இருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்று தான். மதன்குமார் விட்டு விலகி வேறு ஏதேனும் வழியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் அனைவரினுடைய பார்வையாக, அனைவரினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தஞ்சை ஆசிரியையின் விவகாரத்தில் யார் பக்கம் தவறு, யார் பக்கம் சரி, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் இந்த பதிவு நிச்சயம் உதவும்.